அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில நடிக்கிறார் இல்லையா? நம்மளோட சுவாமி. அவர் வந்து எஸ்எஸ் மியூசிக்கில பேசும்போது வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு. அத வந்து நெறைய எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பேசுறதெல்லாம் வந்து விஜய் வந்து சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஆனா வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, விஜய்யோட கேரக்டர் வந்து நம்ம வந்து அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதுக்கு பாதி 50% வந்து டப்பிங் வாய்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் போய் சேரணும். இத விஜய்யா கொண்டு போய் சேர்த்தது வந்து அவர்தான். அவரோட டப்பிங் அவரோட வாய்ஸ் தான் வந்து இந்த அளவுக்கு இத ரீச் பண்ணியிருக்கு. ம். நான் நடிச்சத விட அவரோட இது என்னைய வந்து நெறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா வந்து அத வந்து சொல்லியிருப்பாரு நம்மளோட சுவாமி. நிஜமாவே சுவாமியோட நல்ல மனசு இதுதாங்க. அதே மாதிரி மகாநதிய பத்தி பேசும்போது வந்துட்டு ஒன்லி வீக்கா கிடையாது. நான் தான் சொன்னேன் வீக்கான்னு சொல்லிட்டு. இனிமேல் வீக்கா தான் நீங்க ஃபேவரட்ட அ நிவின் காவேரியை விட விஜய் காவேரி தான் விரும்புவீங்கன்னு சொல்லி அப்ப சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப வந்து அதே தான் சொல்ல வரேன். இப்போ என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி வீக்கா மகாநதியில இருக்கிற டீம் எல்லாருமே வந்து இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டை பற்றி எல்லாரை பற்றி மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாரு. அதே மாதிரி நம்மளோட காவேரியை பற்றி நல்ல விதமாக பேசியிருப்பார். அதே மாதிரி அவரோட டப்பிங் ஆர்டிஸ்ட்டை பற்றி செம்மையாக பேசியிருப்பார். ரைட்டர் பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து கதையாசிரியரை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட டைரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து எங்களை வந்து செதுக்கி சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனாக இருந்தும் ஒரு மெச்சூர்டாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவ்வளோ மெச்சூர்டாக வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லா இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து பேசியிருப்பார். அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பார். இப்போ எஸ்எஸ் மியூசிக்கில் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பேர் மனசை வந்து தொட்டிருக்காரு நம்மளோட சுவாமி. இன்னி நிறைய அவர் வந்து உயரங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து. இந்த மாதிரி வளர்கிற பசங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதுலேயும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிறது வந்து உறுதியான விஷயம் நான் சொல்கிறது. 10 பேருக்காக நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு வந்து வளர்ச்சி கிடையாது. எல்லாருமே நம்ம பிடிக்குது அப்படிங்கிறது மாதிரி. விஜய் சார் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பாங்களே, அது மாதிரி நான் இந்த சுவாமி வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் நிஜமாவே அவரோட இன்டர்வியூ அவார்டு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, யார்கிட்ட பேசினா கூட அவ்வளோ அழகாக அவ்வளோ மரியாதையோட அவ்வளோ ஹம்புளாக எப்படி பேசுகிறாங்க. அதை கற்றுக்கணும். நம்ம அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அவங்க அதை கற்றுருக்காங்க. நம்மளும் அதை நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? நம்ம வயசு நம்மளை விட சின்ன பசங்களாக இருந்தால் கூட நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுனால தப்பு கிடையாது. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுனால யாருக்கிட்ட இருந்து வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளோட சுவாமி வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அதாவது என்ன சொல்கிறது, அவரோட டப்பிங் ஆர்டிஸ்ட்டை கூட மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத அவர் வந்து யோசித்திருக்கா பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து யோசனை வந்திருக்கு, தோணியிருக்கு. அதை வந்து அவர் அழகாக வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடது. அவ்வளோ அழகாக வந்து சுவாமி வந்து சூப்பராக பேசியிருப்பார் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் நம்மளோட காவேரி பற்றி அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து அவங்களே வந்து தேங்க் பண்ணுற அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க கமெண்ட்ஸு கூட அவ்வளோ அழகாக லைக் போட்டு அவங்களே மதித்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு சுவாமி. டிஸ்டி பட்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு, அதெல்லாம் கடந்து போயிடலாம். இனிமேல் எல்லாமே சும்மா பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். சூப்பர் சுவாமி. உங்களை லைக் பண்ணுறவங்க 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் வேலை பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் வந்து உழைங்க அப்படிங்கிறது தான் நீங்களும் வளர்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். சூப்பராக இருக்கு சுவாமி. எல்லாமே பண்ணுங்கள், செம்மையாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். எதை பற்றி யோசிக்காதீங்க, யாரை பற்றியும் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை எதை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறதான். ஆனால் சுவாமியோட நல்ல மனசு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே. அந்தளவுக்கு அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான். நம்மளோட லட்சுமி பிரியாவும் அதே மாதிரி தான். 2 பேருமே வந்துட்டு சூப்பராக வந்து இந்த சீரியலில் பொறுத்த வரைக்கும் கிடையாது, பர்சனல் லைஃப்லையும் கூட அவங்க தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது போகிறப்ப வரப்போ அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனில் பேசும்போது கூட
அவங்க அவ்வளோ மரியாதையாக பேசுகிறாங்க லட்சுமி பிரியா. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை லட்சுமி பிரியா பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதே மாதிரி சுவாமியை பற்றி பேசியிருப்பேன். லட்சுமி பிரியா வந்து ஒரு அதாவது அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நமக்கு இது பிள்ளையார் சொல்லி போட்டவங்கலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லுவாங்க, தேங்க் பண்ணுவாங்க, நன்றியோடு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட சுவாமியும் அந்த அளவுக்கு வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு. அதே மாதிரி நம்மளும் அவங்கக்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத என்னோட சைட்லேருந்து நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே மென்ஷன் பண்ணி பேசுகிற சுவாமி அவர் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. சீரியல்லையுமே வந்து சூப்பராக இப்போ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான். நாளைக்கான எபிசோடெலாம் வந்து நல்லா கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா காவேரி வந்து பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து நாளைக்கான எபிசோடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக வந்து நல்லா தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது, செம்மையாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலையில் போயிட்டுருக்காங்க இல்லையா, வீடு கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அங்கே நாளைக்கு அந்த பொசிஷன் தான், அந்த ப்ராசஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போகும், அந்த மாதிரி தான் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து காவேரி ஆஃபீஸ் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை கொண்டு வராங்க. அந்த இடத்துல விஜய் வந்து செம்மையாக பண்ணுவார். நம்ம ரைட்டர் சார் சொன்ன மாதிரி விஜயோட ஃபன் சைடு நிறைய இருக்குது, பார்க்கலாம், நீங்கள் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நமக்கு ஃபன் சைடாக காட்டுங்க, 2 பேருமே கோவப்படாதீங்க, ஃபன்னாகவே கொஞ்சம் சீரியலை கொண்டு போங்க டைரக்டர் சார் அப்படிங்கிறதான். டைரக்டர் சார்ட்டு நம்மளோட ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதான். சார் வந்து நல்லா காமெடியாக ஃபன்னாக நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த சீரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்மளோட காவேரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, விஜயோட அதாவது லட்சுமி பிரியா சுவாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து அவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல வந்து இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை லைக் பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க நம்மளோட காவேரி. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஓப்பனில் அதாவது நம்ம எல்லோரும் பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் இருந்து நம்ம கற்றுக்கிறது தப்பு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் இல்லையா, அது நம்மக்கிட்ட இல்லாத விஷயமாக இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஆனால் சுவாமி சூப்பருங்க, நல்ல மனசுக்கு எல்லாத்தையும் பற்றி அவர் பேசுகிறார் இல்லையா, அதுக்காக வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மெச்சூர்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதா. அதுக்காக நம்ம வந்து அவரை பாராட்டணும் இல்லையா, கண்டிப்பாக பாராட்டணும், நிஜமாக பாராட்டணும். அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் அப்படி தான், 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோட 2 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால எனக்கு நிஜமாகவே இவங்களோட லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். பார்ப்போம் எந்த மாதிரி அடுத்தடுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீரியலில். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.